சரியான வெயில் பொறுத்தவரைக்கும் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருக்கு. "என்னப்பா மழை வராதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் கடலோர மாவட்டங்களிலும், மற்ற மாவட்டங்களிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெயிலுக்கு முடிவு கட்டும் விதமாக வரப்போகிற நாட்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் கதற விடப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, அந்த அளவிற்கு மிக தீவிரமான மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு அதிகரிக்க போது. எந்தெந்த தேதிகள்ல இந்த மழை பொழிவு வரப்போகுது, எந்தெந்த நாட்கள்ல கனமழையானது எந்தெந்த மாவட்டங்கள்ல பெய்யப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா மிக விரிவாக நம்ம பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. இன்றைக்கு ஏதாவது மழை வருமா? அல்லது எந்த தேதியில நம்ம மழை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனா, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் சென்னை தொடங்கி குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மழை உண்டு. அதுல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும், நாளைக்கும் நெறைய இடங்கள்ல நமக்கு மழை சற்று குறைவாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல இந்த லேசானது முதல் மிதமான மழை கிடைச்சாலும், வரப்போகிற ஜூலை 30ல இருந்து நல்ல ஒரு தீவிரமான மழையானது கடலோர மாவட்டங்கள்ல பார்க்க போறோம். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழையானது ஜூலை 30ல பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 31 ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் கனமழை ரொம்ப அதிகரித்து காணப்படும். ஜூலை 30லிருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப அதற்கு நடுவுல மழையே வராதான்னா மழை உண்டு. இரவு நேரம் மழை பொழிவாக ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக விட்டு விட்டு பதிவாகும். அந்த கனமழையினுடைய தீவிரமானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க தான் போறோம். என்ன இவ்வளோ வெயில் அதிகமா இருக்கு பகல் நேரங்கள்ல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நெறைய பேர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல இருந்து சொல்லியிருந்தாங்க. பகல்ல எங்களுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. புழுக்கமாக இருக்கு. மழையே வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. எந்த அளவிற்கு வெயில் இப்போ வந்து பதிவாகிட்டு இருக்கோ, அதை விட 2 மடங்கு நமக்கு மழை பொழிவு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்க போது வரும் நாட்கள்ல. போதும் என்கிற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்கள்ல கூடுதல் மழை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. சில மாவட்டங்கள் இயல்பான அளவு நமக்கு மழை கிடைச்சிருந்தாலும், சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழையும் பதிவாகியிருக்கு. சராசரியாக ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய பகுதிகள்ல 15 சென்டிமீட்டருக்கு மேலாக இந்த ஜூலை மாதங்கள்ல ஒரு சில மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரப்போகிற நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை தான் நம்ம பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதங்கள் சொல்லவே வேண்டாம். ரொம்பவே அதிகப்படியான மழை பொழிவு தான் உறுதியாக இருக்கு. ஏன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கோ, நாளைக்கோ முடிய போறது கிடையாது. அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தீவிரமா தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரிலும் கர்நாடகாவுல மட்டும் தான் மழை வரும்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுல அடுத்த கனமழை ரெடியா இருக்கு. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சுற்று மழை பொழிவுல நிறைய மாவட்டங்கள் பயன்பெறும். ஏன்னா கடந்த சுற்று மழையில வந்து சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு, பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை குறைவாகவே இருந்துச்சு. ஆனா இந்த சுற்று மழை பொழிவுல நிறைய மாவட்டங்களுக்கும் இந்த கனமழையானது எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு படிப்படியாக கனமழையானது தீவிரமாகி ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்கிரும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரே நாள்லயே நமக்கு 15 மாவட்டங்கள், 16 மாவட்டங்களுக்கு மேல மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். எல்லா இடங்களுக்கும் மழை உறுதியாக இருக்கு. குறைஞ்சபட்சம் மிதமான மழை, அதிகபட்சம் கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மலைப்பகுதிகள்ல மட்டும் கன முதல் மிக கனமழையும் வரும் நாட்களிலும் பதிவாகக்கூடும். இந்த சுற்று மழை பொழிவுல தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு பரவலாக கனமழை வாய்ப்பு இருக்கு. எங்க அந்த தென் மாவட்டம் பக்கம்லாம் மழை வருமா? அப்படின்னும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்ததாக இந்த தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கர்நாடகா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டிலும் ஆகஸ்ட் மாதங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது நிச்சயமாக வெளுத்து வாங்கிரும். மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக ஜூலை 29 இரவு நள்ளிரவுல லேசானது முதல் மிதமான மழையாக சில இடங்கள்ல தொடங்கி, அப்புறம் 30, 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழை தீவிரம். அதே சமயங்கள்ல தென் மாவட்டத்திலும் பலத்த மழை உண்டு. இங்கெல்லாம் மழை வராது போல நினைச்சுக்காதீங்க. புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை இது போன்ற டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் இந்த இடங்களுக்கும் கனமழை அதிகமா இருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை தீவிரமடைய போது நிறைய நாட்கள் நமக்கு மழை இல்லாம சில நேரங்கள்ல வான மேகமூட்டமும் அவ்வப்போது ஆங்காங்கே மட்டும் மிதமான மழையாக பெய்து வந்த நிலையில
இப்போ நமக்கு நெறைய இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள், அப்புறம் திருச்சிராப்பள்ளியிலயும் கனமழை எச்சரிக்கை இந்த ஜூலை 30, 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா பகுதிகள் தான். குறிப்பா இந்த டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே, நிச்சயமாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு பரவலாக நமக்கு கனமழை தீவிரமடைய ஆரம்பிச்சிரும். இந்த மாத இறுதியிலிருந்தே நீங்க மழை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு மழை தீவிரமாகுங்கிறதுனால விட்டு விட்டு கனமழையா இருக்கும். வடகிழக்கு பருவமழையில பெய்யிற மாரி எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலையிலிருந்து இரவு வரைக்கும் விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்கும். நெறைய தாழ்வு பகுதிலாம் கரையா கிடக்கும். இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால காலை முதல் இரவு வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு கிடையாது. ஒன்று மாலை, இரவு நேரங்கள்ல மழை கிடைக்கும். ஒரு சில மாவட்டங்கள் இப்போ உள் மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல கூட மழை வர வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்துல. அதனால விட்டு விட்டு ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். அதிக நேரம் மழை பொழிவு இருக்காது. ஒரு குறுகிய நேர மழையாகவே பார்க்கப்படுது. அதனால வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும், ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் கனமழை இருக்கும். ஆனா கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து நீங்க கடலூர் வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க எல்லா இடங்களுக்குமே கனமழை அப்படிங்கிறது பதிவாகிரும் வரும் நாட்கள்ல. ஆகவே நம்ம இப்பவே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இப்ப நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா, அதற்கு முன்பதாக நம்ம சொல்றதுல எந்த பயனும் கிடையாது. உங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு எல்லா வானிலை அறிக்கையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த ஜூன் இறுதியில கனமழை தீவிரமாகுங்கிறத ஏற்கனவே நம்ம பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் அதுதான் நம்ம சொல்றோம். தொடர்ச்சியாக இந்த ஜூலை இறுதியில உறுதியாக நமக்கு மழை தீவிரம் உறுதியாக இருக்கு. ஆகவே எல்லா மாவட்டங்களுமே ஒரே நேரங்கள்ல மழை வராது. அதனால சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குன்னா, எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாள்ல, ஒரே நேரங்கள்ல மழை வராது. ஜூலை 29ல மழை ஆரம்பிச்சு, ஆகஸ்ட் 5 வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மழை முன்னேறி, அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு 7 நாட்கள், 5 நாட்களுக்குள்ள பரவலாக நமக்கு மழையானது பதிவாகிரும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களும், இப்போ உள் மாவட்டங்கள் பார்த்திருந்தோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். இப்ப நெறைய மாவட்டங்கள்ல சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். மழை வர மாரி இருக்கு ப்ரோ. ஆனா மழை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வானம், மேகமூட்டம் எல்லாமே நமக்கு மாறப்போகுது. படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும். குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 29 அதாவது நமக்கு நாளை வரைக்கும் பெரும்பாலான பகுதிகள்ல அப்படியே வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல் நேரங்கள்ல வெயில் இருந்தாலும், வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் அடைய ஆரம்பிச்சிரும். ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பலத்த மழை உண்டு. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும், குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி நம்ம எப்பயுமே வானிலை அறிக்கை சொல்லும் பொழுது அவலாஞ்சி, குந்தா சொல்லாம நம்ம போகிறதே கிடையாது. ஏன்னா அங்க தான் நமக்கு அதிக அளவுல மழை கிடைக்கும். கடந்த 4 முதல் 5 நாட்களாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவலாஞ்சிலாம் அவ்ளோ மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு. குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உதகமண்டலம் போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழையும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் விட்டு விட்டு மலை பகுதிகள்ல கனமழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். தொடர்ச்சியாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும். இப்பவே நமக்கு 1,50,000 லட்சத்துக்கு கன அடிக்கு மேல தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. நம்ம முன்பதாகவே சொல்லியிருந்தோம். சீக்கிரமாகவே நமக்கு அணை நிரம்பும். அதேபோல கர்நாடகாவிலிருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவு குறைஞ்சது 1,00,000மாவது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அதிகபட்சம் 1,50,000 இருக்கு. விரைவில இந்த ஆகஸ்ட் மாதங்களிலும் கனமழை தீவிரமாகும்போது 2,00,000 கன அடி வரைக்கும் திறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களிலும் கர்நாடகாவுல மழை ஓய்வு கொடுக்கிறதே போறது கிடையாது. இப்போ எல்லா அணையும் நிரம்பியாச்சு. ஆகவே இந்த அணை நிரம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கர்நாடகாவுல எதுவுமே கிடையாது. இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் பெய்யக்கூடிய எல்லா மழையும் தமிழ்நாட்டிற்கு தான். அங்க பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அணைகள் நிரம்பி அனைத்து தண்ணீரும் நமக்கு தான் திறக்க போறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே அடுத்து வரப்போகிற நாட்கள்ல 2,00,000 கன அடிக்கு வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் கர்நாடக பகுதிகள்ல அதிகமாக இருக்கு நண்பர்களே. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.